இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா குறவர்களின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியில் வீடில்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. அதில் வந்து குறவர்களின் உலகம் அதை பற்றி தான் வந்து நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இந்த ஒரு பகுதியில் என்னென்னா வந்து அந்த குறவர்கள் பேசுகிற அந்த மொழி அதுக்கு வந்து எழுத்து வடிவம் இருக்கா, அந்த மொழி வந்து அவங்களுக்கே உரித்தான மொழியா இல்லை வேறு மொழியிலேருந்து அவங்க பேசுகிறாங்களா, இன்னொன்று இலக்கியத்தில் நம்ம படிக்கிற குறவர்களும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க குறவர்களுமே வந்து வேறு இவங்கெல்லாம் வந்து தமிழகத்தில் இப்போ பார்த்துட்டு இருக்க உறவர்கள்லாம் வந்து அந்த குஜராத் அந்த சைட்லேருந்து வந்தவங்க, அவங்களோட பாஷையுமே வந்து அதிலிருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனமுறிவு ஏற்பட்டால் அதை வந்து எப்படி வந்து அவங்க கடந்து போவாங்க அப்படின்றத வந்து அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று குறவர்கள் பற்றி என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னென்ன புத்தகத்தெல்லாம் வாசிக்கணும் அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று குறவர்களுக்கு வந்து மனமுறிவு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுமே வந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு வழிமுறை இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் வீட்டில் 2 பேர் ஒரு வருஷமும் பொண்ணு வீட்டில் 2 பேர் ஒரு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போகணும், ஒரு வருஷத்தில் ஒரு 6 மாதம் இருந்துட்டு அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்னென்ன புத்தகம் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மொழி வந்து எப்படி, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, இலக்கியத்தில் உள்ள குறவர்களுக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஊசி பாசி மணிவிக்கிற குறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு. குறவர்களின் உலகம். நரிக்குறவர்கள் பேசும் பாஷையின் பெயர் என்ன, அவர்கள் மொழிக்கு எழுத்து வடிவம் உண்டா, நரிக்குறவர்களை பற்றி ஏதாவது புத்தகம் வெளியாகி உள்ளதா என கேட்டு ஒரு நண்பர் மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். வீதியில் நரிக்கொம்பு விற்றுக்கொண்டும் பாசிமணி ஊசிமணி மாலைகள் விற்றுக்கொண்டும் அலையும் குறவர்களை சிறுவயதில் முதலே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் பேசும் பாஷையின் பெயர் என்னவென்று அறிந்திருக்கவில்லை. புத்தகங்களின் தேவை என்பதே இது போல அறியப்படாத விஷயங்கள் குறித்து நமக்கு அறிமுகம் செய்வதும் புரிந்து கொள்ள வைப்பதும் தானே. புத்தகங்களின் தேவை என்பதே இது போல அறியப்படாத விஷயங்கள் குறித்து நமக்கு அறிமுகம் செய்வதும் புரிந்து கொள்ள வைப்பதும் தானே. நரிக்குறவர்களை பற்றி என்னென்ன புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என தேடத் தொடங்கினேன். பொதுவாக பழங்குடி மக்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாடு குறித்து தமிழில் அதிக நூல்கள் இல்லை. அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மிகவும் ஒடுக்கப்பட்டு வருவது குறித்து பொதுவெளியில் கவனம் உருவாகவே இல்லை. பிரிட்டிஷ்காரர்களும் மிஷனரிகளும் பழங்குடி மக்கள் குறித்து ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுதந்திரத்துக்கு பிறகே மானுடவியல் ஆய்வாளர்கள் இந்தியாவின் பல்வேறு பழங்குடி மக்கள் குறித்து ஆராயவும் ஆவணப்படுத்தவும் தொடங்கினார்கள். எட்கர் தர்ஸ்டன் தொகுத்த தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்கிற நூலின் தென்னிந்திய சாதிகள் மற்றும் பழங்குடி மக்கள் குறித்து நிறைய தகவல்கள் புகைப்படத்துடன் இடம்பெற்றுள்ளன. தர்ஸ்டன் சென்னை அருங்காட்சியகத்தின் பொறுப்பாளராக இருந்தார். 7 தொகுதிகளாக வெளியாகியுள்ள இந்த புத்தகம் தென்னிந்திய மானுடவியலின் அடிப்படை நூலாகும். இதுபோலவே இருளர் இன மக்கள் குறித்து சப்பே கொகாலு ஒடியன் என 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் லட்சுமணன். இருளர் மொழிக்கு ஒலி வடிவம் மட்டுமே உண்டு, வரி வடிவம் கிடையாது. ஸோ அந்த இருளர் அவங்களோட மொழிக்கு வந்து அவங்க பேசுகிறது மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த மொழி வடிவம் வந்து கிடையாது, ஒலி வடிவம் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு தமிழ் படிக்கிற மாதிரி தமிழில் எழுத்து வடிவம் இருக்க மாதிரி வந்து அந்த இருளர் அவங்களுக்கு வந்து அந்த எழுத்து வடிவம் இல்லை அப்படின்றாங்க. இன்னொன்று இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பழங்குடியினர் அந்த ஊசி பாசி பண்ணி விற்கிறவங்களாம் வந்து அது வந்து அந்த குஜராத் அவங்களோட மொழியிலேருந்து வந்த ஒரு அவங்களோட போதியில் கலந்து தான் வந்து இவங்க பேசுகிறாங்க. பிலோ இருதயநாத் தனது புத்தகம் ஒன்றில் நரிக்குறவர்கள் பற்றி சுவாரஸ்யமான சில தகவல்களை எழுதியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள பல்வேறு ஆதிவாசிகளை பாடோடிகளை நேரில் சென்று சந்தித்து அவர்கள் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து எழுதியவர் பிலோ இருதயநாத். ஒரு சைக்கிள், தலையில் தொப்பி, கருப்பு கண்ணாடி, பாக்ஸ் டைப் கேமரா அணிந்த பிலோ இருதயநாத்தின் தோற்றம் தனித்துவமானது. தொடக்கப்பள்ளி ஆசிரியரான இருதயநாத் தனது விருப்பத்தின் காரணமாக இந்தியா முழுவதும் உள்ள பழங்குடி மக்களை தேடி சென்று ஆராய்ந்து 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை உலகறிய செய்ததில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பிலோ இருதயநாத் தனது கட்டுரையில் தமிழ் இலக்கியத்தில் வரும் குறவர்கள் வேறு, தமிழகத்தில் வசிக்கும் குறவர்கள் வேறு, இவர்கள் குஜராத்தில் இருந்து தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என குறிப்பிடுகிறார். நரிக்குறவர்கள் பேசும் மொழியான வாக்ரி போலி மொழிக்கு எழுத்து வடிவமே கிடையாது, அது ஹிந்தி, உருது, குஜராத்தி மொழிகளின் கலப்பு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸோ நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து அது வந்து ஹிந்தி, உருது, குஜராத்தி அதோட வந்து கலப்பு தான் அப்படின்றாங்க. இப்போ நரிக்குறவர்கள் பேசுகிற வாக்ரி போலி அப்படின்ற மொழி வந்து இந்த ஹிந்தி, உருது, குஜராத்தி இந்த 3 மொழிகளோட கலப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நரிக்குறவர்கள் தங்கள் இனத்துக்குள்ளாகவே திருமணம் செய்து கொள்வார்கள். வெளியாட்கள் நரிக்குறவர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவளை தங்கள் இனத்துக்குள் சேர்க்க மாட்டார்கள். இன தூய்மை பேணுவது அவர்களின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண முறையிலையுமே வந்து அவங்களோட இனத்துக்குள்ள மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க.
நரிக்குறவர்கள் இனப்பெண்கள் மனவிலக்கு பெற இயலும். பஞ்சாயத்து கூடி இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒன்று சேர்க்க முயற்சிப்பார்கள். அது சாத்தியமாகாத நிலையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வைத்து ஆளுக்கு ஒரு வைக்கோலை எடுத்து 3ஆக பிரித்து அந்த தண்ணீரில் போடச் சொல்வார்கள். அவ்வளவுதான், அவர்களுக்குள்ளான மனமுறிவு முறிந்து விட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியில் வந்து அந்த வைக்கோல் எடுத்து போட சொல்லுவாங்களா 2 பேர்த்தையுமே. அப்படி தான் வந்து அவங்களோட மனமுறிவு வந்து நடக்குமா. இன்னொன்று முடிஞ்சளவு வந்து 2 பேருமே பேசி சேர்த்து வைக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா தான் இது நடக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கூட இன்னொன்று சொல்கிறாங்க, திருமணத்துக்கு பிறகு 1 வருட காலத்துக்கு ஆண் வீட்டில் பாதி நாளும் பெண் வீட்டில் பாதி நாளும் மணமக்கள் இருக்க வேண்டும். அதன் பிறகு தனியே வாழலாம். நரிக்குறவ மக்கள் பெண் குழந்தை பிறந்தால் கொண்டாடுவார்கள். பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாப்பிள்ளை தான் பெண்ணுக்கு வரதட்சணை தர வேண்டும். கல்யாண செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வந்து எப்படின்னா வந்து இப்போ பொண்ணுங்க தான் வந்து அந்த கல்யாணத்தில் வந்து பொண்ணு வீடு தான் வந்து செய்வாங்க. சில இடத்துல ஷேர் பண்ணி செய்வாங்க, சில இடத்துல வந்து மாப்பிள்ளை வீடு செய்வாங்க. பட் இந்த நரிக்குறவர்கள் இதில் வந்து மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணுக்கு வந்து எல்லா விதமான அந்த வரதட்சணையாக இருக்கட்டும், இல்லை கல்யாண செலவு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கணுமா. மாப்பிள்ளைக்கு சாமி சொத்து இருக்க வேண்டும். சாமி சொத்து என்பது மூதாதையர்கள் கொடுத்து போன சாமி பொருட்களாகும். அதாவது வெள்ளி சிலைகள், வழிபாட்டு சாமான்கள், இதை புனிதமாக வைத்து பாதுகாத்து வருவார்கள்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு வந்து சாமி சொத்துன்றது இருக்கணும். அது வந்து அந்த வெள்ளி சிலைகளாக இருக்கலாம், இல்லை வழிபாட்டு சாமான்களாக இருக்கலாம். பட் அவங்க மூதாதையர்கள் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை வந்து அவங்க பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சாமி சொத்து. ஸோ அதையுமே வந்து இவங்க கல்யாணம் பண்ணுறப்ப சாமி சொத்து இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க வந்து சாமி சொத்தை வந்து காமிக்கணும் அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. குடிப்பதும் சினிமா பார்ப்பதும் அவர்களின் விருப்பமான பொழுதுபோக்குகள். தங்களுக்கு என நிறைய கட்டுப்பாடுகள், ஒழுக்க விதிகளை கொண்டவர்கள் அவர்கள். வயதான குறவர்களை பராமரிக்க வேண்டியது மகனின் கடமை. இறந்தவர்களை ரகசியமாக புதைத்துவிட்டு போய்விடுவார்கள் என பிலோ இருதயநாத் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த இதுவுமே சொல்லியிருக்காங்க 2-3 இடத்துல. அவங்க வந்து இறந்தவங்களை வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து ஒரு காட்டிக்காமல் ரகசியமான ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டு போயிடுவாங்களாம். அதையுமே இங்கே 2 இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. நரிக்குறவர்கள் இன வரலாறு குறித்து அதில் ஆய்வுபூர்வமான தகவல்கள் இல்லை. இதற்காக மானுடவியல் துறையில் ஆய்வு செய்யும் ஒரு நண்பரை தொடர்பு கொண்டபோது கரசூர் பத்ம பாரதி எழுதிய நரிக்குறவர் இனவரவியல் என்கிற நூலை வாசிக்க கொடுத்தார். முனைவர் பத்ம பாரதி நெடுங்காலமாக நரிக்குறவர்களுடன் பழகி அவர்களின் வாழ்க்கை முறையை துல்லியமாக எழுதியுள்ளார். தமிழினி பதிப்பகம் இதை 2004ஆம் ஆண்டு வெளியிட்டது. நரிக்குறவர்களின் இன வரலாறு, அவர்களின் சமூக அமைப்பு, பயன்படுத்தும் பொருட்கள், பொருளாதார நிலை, திருமணம் மற்றும் சடங்குகள், சமய நம்பிக்கைகள், பஞ்சாயத்து, மருத்துவ முறை, நம்பிக்கைகள் என 11 தலைப்புகளில் விரிவான தகவல்களை உள்ளடக்கியது இந்த நூல். நரிக்குறவர்கள் கல்வியாலும் பொருளாதாரத்தாலும் மிகவும் பின்தங்கியவர்களாகவே இன்றைக்கும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ள போதும் உயர்கல்வி பெறுவதிலும் வேலை வாய்ப்புகளிலும் இன்னமும் அதிக வளர்ச்சி அடையவில்லை. மராட்டிய மாமன்னர் சிவாஜியின் படையில் வீரர்களாக நரிக்குறவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் சிவாஜி தோற்றுப்போனதால் அவரது படை வீரர்கள் முகலாயர்களால் பிடிக்கப்பட்டு அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். முகலாய படையின் கையில் அகப்படாமல் தப்பி காட்டுக்குள் புகுந்தவர்கள் தென்னிந்தியாவுக்கு குடிவந்தனர் என்றொரு கருதுகோளும் இருக்கிறது. இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிவாஜி வந்து தோற்று போயிட்டார். முகலாயர்கள் வந்து அவங்கள பிடிக்க போகும்போது அந்த ஆப்போசிட் படை அந்த சிவாஜி படையில் உள்ளவங்களை வந்து பிடிக்க போகும்போது நரிக்குறவர்கள் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த காட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் இந்த நரிக்குறவர்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறுமே இதில் இருக்குது. அதையுமே சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து உண்மையாக இல்லையான்றது தெரியலை. ஆனால் இன்னொன்று இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நரிக்குறவர்களுமே வந்து அந்த போரில் வந்து அவங்க பங்கு பெற்றாங்க அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற வட மாநிலங்களில் இருந்து கிபி 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டுகளில்தான் இவர்கள் தமிழகத்தில் குடியேறியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. நரிக்குறவர்கள் சிவனை முதற்கடவுளாக கொண்டாலும் காளியம்மன், மாரியம்மன், துர்க்கை போன்ற பெண் கடவுளர்களையும் வணங்குகிறார்கள். எருமையை பலியிடுவது அவர்களின் வழக்கம். ஸோ நரிக்குறவர்கள் சமூகத்தில் வந்து சில பேர் வந்து எருமையை பலியிடுவாங்களாம், சில பேர் வந்து அந்த ஆடு பலியிடுவாங்களாம். 2 பிரிவினர் வந்து இருக்காங்க அப்படின்றாங்க. அதுமாதிரி நரிக்குறவர்கள் வந்து சாப்பிட்றப்ப கறியை வேக வச்சு சாப்பாட்டோட பிணைஞ்சு சாப்பிட்ற ஒரு பழக்கமே கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதுமாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் வந்து அவர்கள் யாராவது இறந்து போனால் அதே இடத்தில் ரகசியமாக புதைத்து விட்டு போய்விடுவது போன்ற நரிக்குறவர்களின் பண்பாட்டு கூறுகளை சுவாரஸ்யமாக துல்லியமாக விளக்குகிறார் பத்ம பாரதி. பத்ம பாரதி அப்படின்றவங்க வந்து ஒரு எழுத்தாளர். ஸோ அவங்க தான் வந்து இந்த நரிக்குறவர்கள் பற்றி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. தமிழினி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலோட பேர் வந்து நரிக்குறவர் இனவரவியல் அப்படின்றது தான் ஒன்று. ஸோ இந்த புக்கை வச்சு தான் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து எஸ்ரா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில்
நரிக்குறவர்கள் தற்போது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் உள்ளார்கள். அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. நரிக்கொம்பு விற்றாலும் விற்போமுங்க, ஆனால் நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம். பாசிமணி ஊசி எல்லாம் விற்போமுங்க, ஆனால் காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம் என சினிமா பாடல் ஒன்றில் நரிக்குறவனும் குறத்தியும் ஆடி பாடுவார்கள். அது வெறும் பாடல் மட்டுமில்லை அவர்களின் வாழ்க்கை. அவர்களின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்குறவர்கள் அவர்களுக்குன்னு சொல்லி சில வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்குது. அவங்க யாராச்சும் இறந்து போயிட்டால் ரகசியமான ஒரு இடத்துல தான் அவங்கள புதைச்சிருவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு கறியை வேக வச்சு அதை சோத்தில் அப்படியே பிரட்டி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. நம்மளுமே அப்படி தான் சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். சில நான்வெஜ் இதெல்லாம் மேபி அந்த மசாலாலாம் இல்லாமல்னு சொல்லுவாங்க போல் நரிக்குறவர்கள். இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆடு பழியிறதும் எருமை பழியிறதும் 2 வகையராவாக இருந்திருக்காங்க. அவங்க அந்த குஜராத்தி, ஹிந்தி, அந்த அரபி அந்த மொழியோட ஒரு அதிலேருந்து கலந்தால் அவங்க இப்போ ஒரு மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க தமிழகத்துக்கு 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்குமே நிறைய வழிமுறைகள், அந்த நம்பிக்கைகள், அந்த கடவுள் வழிபாடு எல்லாமே இருந்திருக்கு. அவங்களுமே சிவன், துர்க்கை அதெல்லாம் வழிபடுறாங்க. இன்னொன்று அவங்களுக்குள்ள ஒரு மனமுறிவு ஏற்பட்டாலும் பேசி தீர்க்க பார்க்குறாங்க. இல்லைன்னா பிரித்து வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜருமே இங்கே சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அவங்க இந்த எப்படி சொல்கிறது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே பிற்படுத்தப்பட்டவதாக தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நலவாரியம் இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கான ஒரு சேஞ்சஸ் இன்னும் வரணும் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இதுதான் நரிக்குறவர்கள் பற்றிய ஒரு பகுதி இந்த புக்கில் இருக்குது. வீடில்லா புத்தகங்கள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நீங்கள் நரிக்குறவர்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதிலே நிறைய இது சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது நரிக்குறவர் இன வரைவியல் அப்படின்ற ஒரு புத்தகத்தையுமே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது 11 தலைப்புகளை விரிவாக இருக்குது அப்படின்றதும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிங்க. ஏன்னா அந்த புத்தகத்தில் நரிக்குறவர்களின் இன வரலாறு, அவர்களின் சமூக அமைப்பு, பயன்படுத்தும் பொருட்கள், பொருளாதார நிலை, திருமணம் மற்றும் சடங்குகள், சமய நம்பிக்கைகள், பஞ்சாயத்து, மருத்துவ முறை, நம்பிக்கைகள் என 11 தலைப்புகளில் விரிவான தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் கரசூர் பத்மபாரதி. ஸோ இவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னுமே நரிக்குறவர்கள் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை படிங்க. அந்த புத்தகத்தையுமே நான் எடுத்து இமேஜாக போடுறேன். வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஒரு எப்படி சொல்கிறது, புத்தகம் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நன்றி.